வெஜிடபிள்ஸ் பொருட்கள் தக்காளி, கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, ஆ அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்புறமா புதினா, கொத்தமல்லி தழை, மிக்ஸிக்கு வந்து கொஞ்சம் தேங்காய், வெள்ளை பூண்டு, இஞ்சி அதெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச புதினா கொஞ்சம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ, காரம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கூட அந்த ஃப்ளேவர் வந்து அது நல்லா டெக்ஸ்சர் கொடுக்கணும்னு சொல்லி புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா, இது மாதிரி மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கைஸ். இது வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த பேஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு, அப்புறம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு எண்ணெய் இல்லைன்னா கீ போட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லா வரும். கீ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் எண்ணெய் சூடானோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்மெல் அதெல்லாம் இது போன உடனே கட் பண்ணி வச்ச வெங்காயம் அது போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலாம் கைஸ். வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிட்டு இந்த ராஸ் ஸ்மெல் போகிற வரையும் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ண உடனே என்ன பண்ணலான்னா, இது கூட வந்து கட் பண்ணி வச்ச டொமேட்டோ கொஞ்சம் போட்டுக்கலாம். டொமேட்டோவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணோன்னே என்ன ஆகும்னா, இந்த தக்காளியும், வெங்காயம், பச்சை மிளகாய் அந்த எசன்ஸ் வந்து இது கூட அப்படியே மிக்ஸ் ஆகும் கைஸ். இந்த 3 வந்து அது ஃப்ளேவர் வந்து மிக்ஸ் ஆகும். இது மிக்ஸ் ஆன உடனே என்ன பண்ணுறோன்னா, கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் மிக்ஸியில் வந்து பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுருங்க. அந்த ஃப்ளேவரை வந்து போட்டுக்கலாம். இது போட்டோன்னா அந்த புதினா பசங்கள்லாம் சின்ன குழந்தைங்கலாம் சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் என்ன பண்ணணும்னா பேஸ்ட்டாக வந்து போட்டுக்கலாம். இது வந்து எல்லா சின்ன குழந்தைங்க எல்லாம் பண்ணணும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மசாலாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, அந்த கொஞ்சம் ரா ஸ்மெல் போகிற வரையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு, இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்ச கேரட் கொஞ்சம் போட்டுக்கலாம். கேரட்டு அது போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச பீன்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த இதில் வந்து அதை வந்து வெஜிடபிள்ஸில் வந்து அந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் கைஸ். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுக்கும். அதுக்கப்புறம் இது கூட வந்து கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். ஏன்னா இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கும்னு சொல்லி தயிர் ஆட் பண்ணிட்டு, தேவையான அளவு மட்டும் சால்ட் போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி போட்டுக்கணும். 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி போட்டுக்கோங்க. 4 கப்பு தண்ணி போட்டு அரிசியும் அந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு கொதி வந்த உடனே கொஞ்சம் குக்கரை மூடி ஒரு கொதி வந்தோடனே குக்கரை மூடி வச்சுருங்க. 2 விசில் கொடுங்க போதும். 2 விசில் மேலே கொடுக்காதீங்க. 2 விசில் கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா, 2 விசில் கொடுத்தோடனே குக்கர் ஆனோடனே விசில் ஓப்பன் பண்ணி குக்கர் ஓப்பன் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரைஸ் வந்து நல்ல ஃபேவரபுளாக உங்களுக்கு வந்து ரைஸ் ரெடியாக இருக்கும் கைஸ். சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாவும் இருக்கும். எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணல, எந்த ஒரு டெக்ஸ்சரும் ஆட் பண்ணல கைஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ.